பார்க்க போகிறது என்னன்னா கலப்பு பின்னம் தான் பார்க்க போகிறோம். கலப்பு பின்னம்ங்கிறது இயல் எண்ணோட தகு பின்னம் சேர்ந்து வர்றது தான் என்னதுன்னா கலப்பு பின்னம். நமக்கு ஏற்கனவே தகு பின்னம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ பகுதியை விட தொகுதி எப்படி இருக்கணும், சின்னதாக இருந்துச்சுன்னா அது தகு பின்னம். ஸோ இயல் எண்ணோட தகு பின்னம் சேர்ந்து வர்றதா நம்ம என்ன சொல்லணும்னா கலப்பு பின்னம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும்னா இப்போ 2 6/11. இப்போ 2ங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து எல்லா நம்பர்ஸுமே 1 10 100 1000 10,000 லட்சம் எல்லாமே என்னது தான் இயல் எண்கள் தான். ஸோ 1லேருந்து ஆரம்பித்து நம்பர்ஸ் என்ன செஞ்சுட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஸோ எந்த நம்பர்னாலும் இயல் எண் ஒரு இயல் எண்ணோட தகு பின்னம்ங்கிறது பகுதியை விட தொகுதி எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும். ஸோ பகுதியை விட தொகுதி சின்னதாக இருந்துச்சுன்னா அது தகு பின்னம். ஸோ இயல் எண்ணோட தகு பின்னம் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை கலப்பு பின்னம்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் அது என்ன சொல்லணும்னா 2 6/11 3 9/17 இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ பாரு நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஒரு கலப்பு பின்னம் கொடுத்து அதை என்ன செய்திருக்காங்க தகா பின்னமாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 5 3/7 தகா பின்னமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதுக்கு இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியோட இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல அந்த இயல் இது ரெண்டையும் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பெருக்கணும். 5 7 என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். 5 7 பெருக்கணுன்னா என்ன வரும், 5 35. ஸோ 35 என்ன செஞ்சுக்கலாம் இங்கே போட்டுக்கலாம். அடுத்து இந்த நம்பரோட என்ன செய்யணும்னா கூட்டணும். கூட்டணும்னா அப்போ என்ன கொடுக்கணும் +3. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் பெருக்கிட்டு தொகுதி இருக்கு இல்லையா அந்த தொகுதியை என்ன செய்யணும் கூட்டி போட்டுறணும். அப்படிங்கிறனால கூட்டல் இங்கே 3 கொடுத்துருக்கனால இங்கே என்ன போட்டிருக்கோம் 3 போட்டிருக்கோம். கீழே பகுதியில் என்ன நம்பர் இருந்துச்சோ அதை அப்படியே என்ன செஞ்சிடணும் போட்டுக்கணும். சரியா? இப்போ பாரு இது ரெண்டும் என்ன செய்யணும் கூட்டணும். கூட்டல் குறி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 35 3 கூட்டினா என்ன வரும் 38/7 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இன்னொரு கணக்கு பார்க்கலாம். இப்போ 8 2/5 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரை நம்ம என்ன செய்யணும் தகா பின்னமாக மாற்றுறதுனா சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். சரியா? ஸோ 8 5 பெருக்குனா என்ன வரும் 8 5 40. ஸோ 40 போட்டுக்கோம். இந்த 40ஓட இந்த 2 என்ன செய்யணும் கூட்டணும். கூட்டல் 2/5. சரியா? ஸோ 40 2 கூட்டினா என்ன வரும் 42/5. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? சரி, இப்போ ஒருவேளை இது 2 மார்க் கொஷின்ங்கிறனால நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டெப்பாக செய்கிறோம். இப்போ 1 வேர்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 1/5 இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் கேட்குறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம என்ன செய்யணும் ஆன்சர் சொல்லணும். இந்த மாதிரி ஸ்டெப்பாக என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது. இது 2 என்ன செய்யணும் பெருக்குனா எவ்வளோ வரும் 10. 10ஓட இந்த 1 என்ன செய்யணும் கூட்டினா என்ன வரும் 11. பையில் என்ன வரும் 5. அப்போ இதோட ஆன்சர் என்னது 11/5. ஸோ இதோட ஆன்சர் 11/5. ஸோ 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்னா தான் நம்ம என்ன செய்வோம் ஸ்டெப்பாக செஞ்சு எழுதணும். 1 மார்க்கில் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சு போட்டுடணும் இது ரெண்டையும் பெருக்கிட்டு பெருக்கின ஆன்சரோட என்ன செஞ்சுருக்கணும் மேலே உள்ளதை கூட்டிகிட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி என்ன செஞ்சிடணும் அப்படியே போட்டுடணும். சரியா?